destination is on the left. ஹாய் நண்பா, நம்ம வந்து இப்போ பெங்களூர்ல இருக்கோம். பயங்கரமா குளிருது. ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம், இங்க என்ன நடக்குது அப்படின்றத நண்பர் மனோஜ் வந்து சொல்லிடுறாரு. மனோஜ் சொல்லுங்க, இப்போ நம்ம எங்க இருக்கோம், அந்த லொகேஷன் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இது வந்து பெங்களூர்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் உள்ள ரெசார்ட் மாதிரி உள்ளே இருக்குது. ரொம்ப இங்கே வந்து ஐஎஸ்எல்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஐஎஸ்எல் டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாடு டீமோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதான் இங்கே விளாண்டுட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே, ஐஎஸ்எல்னா இந்தியன் சாஃப்ட்பால் கிரிக்கெட் லீக் அதானே? ஓகே, ஆமாம். ஸோ வந்து ஐஎஸ்எல்ல மொத்தமாக வந்து 32 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 32 டீம் யார் யார் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஓவர்லேயாக போட்டுடுறேன், என்னென்ன டீம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்நாடு, மும்பை, கர்நாடகான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஸ்டேட் முதற்கொண்டு இருக்குது. அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் இருக்குது, லட்சத்தீவு தீவுகளும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மொதல் வாட்டி இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து ஐஎஸ்எல்ல 32 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து 4 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 8 குரூப் இருக்குது. ஸோ ஒரு டீமுக்கு வந்து 3 லீக் மேட்ச் கிடைக்கும். இப்போ வந்து இவங்க இருக்கிற குரூப்பில் வந்து 4 டீம் இருக்காங்க, இன்க்ளூடிங் தமிழ்நாட்டோட சேர்த்து யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் இருக்காங்க? மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், நம்ம சவுத் ஜோனில் எல்லாம் மிக்ஸ் ஆகி விளாட்றாங்க பிளேஸ். ஓகே, இதில் வந்து சவுத் ஜோன், நார்த் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக டீம் மட்டும் இல்லாமல் ஜோனையும் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்லேருந்து 4 பேர், இந்த ஸ்டேட்லேருந்து 4 பேர். இப்போ தமிழ்நாடு சவுத் ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் 4 பேர், கேரளாவில் 4 பேர், கர்நாடகாவில் 4 பேர், அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு சவுத் ஜோன். அந்த மாதிரி ஒரு கணக்கு, அந்த மாதிரியும் டீம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கும் தனியாக ட்ரையல்ஸும் நடந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கும் நடந்திருக்கு, கர்நாடகாவுக்கும் நடந்திருக்கு, கேரளாவுக்கும் நடந்திருக்கு. சவுத் ஜோன் சொல்லி அதுக்கும் வந்து தனியாக வந்து ட்ரையல்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ ட்ரையல்ஸ் வச்சு தான் வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்க போகும்போது தமிழ்நாட்டில் வந்து நடந்த ட்ரையல்ஸில் வந்து அதிகமான பேர் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. சொல்லுங்க மனோஜ். சொல்லி இல்லை, அது வந்து ட்ரையல்ஸ் வந்து முந்தின நாள் நைட்டு தான் எங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த மாதிரி நடக்குது ஐஎஸ்எல்னு சொல்லிட்டு எனக்கு ரைனா ஷேர் பண்ணா. ரைனா அம்மா நான் அருண்டினான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். ஓகே, அவங்க இது மாதிரி சொன்னாங்க, உங்க சைடு பிளேயர்ஸை கூட்டிட்டு வாங்க, அட்டன் பண்ண வைங்க, எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணால் எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் தமிழ்நாடு பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆல்ரவுண்டராக கேட்டாங்க. ஆல்ரவுண்டர்ன்ற போது நான் நல்ல பிளேயர்ஸில் பேசி மைண்டில் ஸ்ட்ரைட்டான பேசி டக்குன்னு சொன்னேன், யார் சும்மா இருக்க விளாட்றாங்க, நல்லா ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு. மால்காத்தின் எல்லாம் ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் கூப்பிடல. நீலமணி கேட்டேன், முத்துப்பாண்டி சேலத்துல இருந்து அவர் 2 பேரையும் புஷ் பண்ணேன் வர சொல்லி. அப்புறம் வந்து பிரசனா சொன்னேன், பிரசனா வந்துட்டான். முத்துப்பாண்டி நீலமணி இன்ட்ரெஸ்ட் காட்டலை, வரல. ரொம்ப புஷ் பண்ண, வாங்க கண்டிப்பா டீம் எடுத்துடலாம். ஆக்சுவலாக வந்து என்ன நடந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். என்னன்னா இப்போ வந்து ஒரு சில பிளேயர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஆனால் நிறைய பிளேயருக்கு வந்து என்ன டவுட் அப்படின்னா, இப்போ இவங்க வந்து பெருசாக தமிழ்நாட்டில் வந்து ப்ரொமோஷன் பண்ணலை, யாரையுமே அவங்க அப்ரோச்சும் பண்ணல, அவங்க ப்ரொமோஷனும் பண்ணல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு ஃப்ரான்ச்சைஸில் தமிழ்நாடு பிளேயர்ஸ் தான் ஆடுவாங்க, கர்நாடகா ஃப்ரான்ச்சைஸில் கர்நாடகா பிளேயர்ஸ் தான் ஆடுவாங்க, 32 ஸ்டேட்லேருந்து 32 ஃப்ரான்ச்சைஸி 32 ஓனர்ஸ் இருக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் வந்து அதை ப்ரொமோட் பண்ணவே இல்லை தமிழ்நாடு லெவலில். இதே மாதிரி பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட டோர்னமெண்ட்ஸு, நான் பேர் சொல்ல விரும்பலை, பட் வந்து பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. பட் அது அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எந்த விதமான பேச்சுமே விடலை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பெருசாக போயிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் நாளில் காண போயிடுறாங்க. ஸோ இப்படியே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா பிளேயர்ஸ்க்கு அவங்க மேலே நம்பிக்கை போயிடுச்சு. ஸோ அதனால தான் இது பெருசாக அவங்க ப்ரொமோஷனும் பண்ணலை. அப்படியே மனோஜ் போய் கேட்க போன நேரத்துலையுமே நிறைய பிளேயர்ஸ் வந்து இதை தான் வந்து அதிருப்தியாக சொல்லியிருக்காங்க. அப்படிதான் சொன்னாங்க, இதை தான் வந்து அதிருப்தியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் தமிழ்நாடுக்கு அதிகபட்சமாக செலெக்ஷன்ல இருந்து யாருமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை. அப்படி ரிஜிஸ்டர் பண்ண 10-15 பேர்ல இருந்து அவங்க ஒரு 5-6 பேரை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஃப்ரான்ச்சைஸியில் மட்டும்தான் வேற ஸ்டேட் பிளேயர்ஸ் கலந்து மிக்ஸ் பண்ணி விளையாடுறாங்க. ஏன்னா 11 இங்கே இல்லை, 16 ஸ்குவாடே இங்கே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிளேயருக்கு ஷார்டேஜ் ஆயிடுச்சு. முக்கியமாக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக சொல்லணும்னா அவங்க ப்ரொமோஷன் பண்ணல. ஸோ அதுதான் வந்து மெயினான காரணம். இப்போ ஐஎஸ்பிஎல்ன்றது எல்லாருக்குமே தெரியுதுன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் சீசனை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாங்க, ஆனால் இவங்க ப்ரொமோட் பண்ணல. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது இந்த செட்டப் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க பெரிய லெவலில் பண்ணுறாங்க. ஆனால் இது ஏன் வந்து பெருசாக அவங்க எடுத்துகிட்டு போகலன்றதே எனக்கு வந்து தெரியல. ஸோ நீங்கள் வந்து எதாவது சொல்லணும்னா சொல்லிடுங்க மனோஜ். அவங்க மற்ற சைடில் எல்லாமே நிறையா பண்ணியிருக்காங்க. நல்லா நம்ம தமிழ்நாடுக்கு வந்து பண்ணலை. அது இல்லாமல் நம்ம ஆளுங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சாஃப்ட் பால் பிரீமியர் லீக் போட்டோம்னா எல்லாம் வெயிட்லெஸ் பால் நினைச்சிட்டாங்க போல நம்ம ஆளுங்க. அதுவும் அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட். அது எனக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ஆக்சுவலாக இதோட டைட்டில் நேம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்சிஎல்னு கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்சிஎல்னா என்னன்னா இந்தியன் சாஃப்ட் கிரிக்கெட் லீக் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க யூஸ் பண்ணுற பால் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பால். அது எதனாலும் தெரியுமா? உனக்காவது தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியல. நானே ஃபர்ஸ்ட் அண்ணா வேணா ரீனா ஒரே நிமிஷம். சென்னை பிளேயர்ஸ்லாம் வாங்க. இவங்க தான் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு சகாக்கள். வந்து இவர் வந்து நண்பர்
மன்சூர் சென்னை, இவர் வந்து ஆல்ரெடி டிஎஸ்பியில் ஆடி இருந்தார். ஸோ சர்வீன் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்காக ஆடி இருந்தார். நண்பர் வந்து விஜய் செட்டிப்பிச்சம்பட்டிக்கு விளாண்டுருந்தீங்களா, செட்டிப்பிச்சம்பட்டிக்கு வந்து டிஎஸ்பியில் ஆடி இருந்தார். ஸோ இவர் வந்து கேப்டன் அண்ட் ஐக்கன் ஃபார் சர்வீன் ஸ்ட்ரைக்கர்ஸ் டிஎஸ்பிஎல்ல. ஸோ இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா சென்னை சகாக்கள். நண்பர் வந்து அருண் ரீனா, இவரை நம்ம நிறையா பார்த்துருக்கோம் சேனலில், நான் பார்த்துருக்கேன் நிறையா வாட்டி. நம்ம சேனலில் மேபி ஒரு பரிச்சயம் இல்லாமல் இருக்கலாம், பட் சென்னை சைட்லேயும் சரி தமிழ்நாடு சைட்லேயும் சரி நல்ல பரிச்சயமான ஒரு பிளேயர். உங்கள் பேர் என்னன்னு சொல்லிடுங்க ப்ரோ. பேர் அருண்குமார் தான். டேவிட் பில்லா, நிதிஷ். ஸோ ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் சைடில் வந்து வெயிட் டென்னிஸ் பால் வந்து எந்த லெவலில் ப்ரோ இருக்குது? வெயிட் டென்னிஸ் இல்லை, சென்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் டென்னிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா மெயினாக வந்து ப்ராப்பர் கிரவுண்ட்ஸ் இல்லை எங்களுக்கு, பெரிய கிரவுண்ட்ஸ் இல்லை விளையாடுறதுக்கு. அதே மாதிரி அந்த அவேர்னஸே எங்களுக்கு இல்லை. சின்னதுலேருந்தே நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட் பாலில் வந்து ரொம்ப பெரிய கிரவுண்ட்ஸ்லேயே விளையாடி பழகிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாமே கார்ப்பரேஷன் கிரவுண்டு, கவர்மெண்ட் கிரவுண்டு, ஸ்கூல் கிரவுண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் வந்து சாஃப்ட் பால்லே தான் விளையாடி சென்னையில். ஸோ வெயிட் பாலுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இது வரைக்குமே சென்னையில் இல்லை. அதே மாதிரி பேட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் பேட்ஸ் வரதுனால வந்து இது ஃபுல்லாக ஒரு பேட்ஸ்மேன் ஃபேவர் கேம் மாதிரியே இருக்குது சென்னையில் பொறுத்த வரைக்கும். நாங்களே எவ்வளோ ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்ம டென்னிஸ் பால் கிரிக்கெட் போனோம்னா வெயிட் பால் தான் அதுக்கு வந்து ஒரே வழி, ஃபியூச்சர் அதுதான். இப்போ ஐஎஸ்பிஎல்லும் சரி, மற்ற லீக்ஸ் டிஎஸ்பிஎல் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணதும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட் பால் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ப்ரோ நீங்கள் இப்போ நிறைய பிளேயர்ஸ் இருக்கீங்களா சென்னையில், அப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் சைட்லையோ இல்லை உங்களுடைய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு கோரிக்கை மாதிரி முன்வைக்கல, அப்புறம் எங்களுக்கு ஒரு கிரவுண்ட் ரெடி பண்ணி கொடுங்க அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, கிரவுண்ட்ஸு நம்ம கோரிக்கையே வச்சா கூட இந்த பால் வந்து இப்போ யாருமே அங்கே விளையாண்டதே இல்லை. ஸோ இது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. நம்ம ஒரு பெரிய டோர்னமெண்ட் யாராவது கண்டக்ட் பண்ணோம், ஒரு நல்ல டீம் வந்து, ஒரு ரெக்கக்னைஸ் டீம் வந்து இந்த பாலில் தான் டோர்னமெண்ட் விளையாடுவோம், இந்த பேட்ஸ் தான் அலவுடு, இந்த மாதிரி ஒரு இது இருந்தால் தான் வந்து நம்ம பண்ண முடியும். கிரவுண்ட்ஸ் வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை, தருவாங்க. பட் இன்னும் அந்த அவேர்னஸ் இல்லை, அந்த ஒரு சீரியஸ்னஸ் தெரியல. இப்போ ஏன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கட்டான பாலில் விளையாடிட்டு இருக்கோம். கர்நாடகா சைட் போனீங்கன்னா கம்ப்ளீட் சாஃப்ட் பால், சரிங்களா? இப்போ கேரளா இல்லை மற்ற ஸ்டேட்ஸ் ஆந்திரா எங்கே போனீங்கனாலும் வெயிட் பால், ஹார்ட் பால் தான். இப்போ திருச்சி, சென்னையை விட்டு வெளில போனீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர், இப்போ நீங்கள் விளையாடுறது எல்லாமே வந்து ஹார்ட் பால் தான். நாங்கள் வந்து மெர்க்குரி ப்ளஸில் தான் இன்னும் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அது இந்த வெயிட்டையும் விளையாட முடியாது, இந்த வெயிட்டையும் எங்களால் விளையாட முடியாது. இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்ற, ஒரு ரிஜிஸ்டர்டு ஒரு அசோசியேஷனோ எதுவுமே இல்லை. அப்படி இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம போகலாம், இப்படி தான் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து இப்போ நீங்கள் உங்களை மாதிரி இப்போ யூடியூபர், இன்ஃப்ளூயன்சரும், ஒரு கிரிக்கெட் சப்போர்ட்டராக இருக்கீங்க, நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு டென்னிஸ் பால் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா இப்போ கர்நாடகாவில் அது இருக்குது, கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் அது இருக்குது. ஸோ அவங்க டிசைட் பண்ணுறது தான் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் இருந்தால் இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, இது இந்த தருணத்தில் வந்து நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, கோரிக்கை ஏற்றுன்னு இல்லை, நம்ம முன்னாடியே அதுக்குண்டான வேலை வந்து போயிட்டு தான் இருக்குது. இன்னும் 2 to 3 மாதத்துக்குள்ளே அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துடும். ஸோ அதுக்குண்டான எல்லா ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அது அக்செப்ட் ஆகி அது வர்றதுக்கே நமக்கு 3 மாதம் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக 3 மாதத்தில் நீங்கள் கேட்ட அந்த அசோசியேஷன்ன்றது கன்ஃபார்மாக தமிழ்நாட்டுக்கு பெரிய லெவலில் கொண்டு வந்துடுவோம். ஸோ நண்பர் வந்து மன்சூர் இருக்கார். ஸோ மன்சூர் தான் வந்து டீமோட கேப்டனாக இருக்கார், இந்த தமிழ்நாடு சோழா கிங்ஸோட டீமோட கேப்டனாக இருக்கார். ஸோ மன்சூர், நீங்கள் ஏதாவது சொல்கிறேன்னா சொல்லலாம். நீங்கள் உங்கள் சைடில் சென்னையில் எப்படி இருக்குது டென்னிஸ் கிரிக்கெட்டு? ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆனால் என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் சென்னை பிளேயர்ஸாக அவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்னையில் வந்து நிறைய பிளேயர்ஸ் வெளியே வரணும், என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுங்க. நான் உங்களுக்கு மேட்ச் இருக்குல்ல. என்னென்னா லைக் நான் ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கும் போது நான் ஒரே வார்த்தை தான் நான் சொல்லியிருக்கேன், தமிழ்நாடுக்கு யாருக்குமே தெரியாது இந்த டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்றது. ஸோ இப்போது வந்து செகண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்டையர் 11ஸும் வந்து தமிழ்நாடுலேருந்து வரணுன்றது தான் நம்மளுடைய எல்லாருடைய கோரிக்கையும், விஷயம் எல்லாமே அதுதான் இருக்குது. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாரும் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா செம்மையான ஒரு பிளாட்ஃபார்ம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இந்த ஹார்ட் பால் இப்போ சென்னை கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் என்டையர் தமிழ்நாடு எல்லாருமே வந்து ஹார்ட் பாலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செம்ம ஃபியூச்சர் பின்னாடி இருக்குன்றதை நான் கேரண்டிடாக நான் சொல்லுவேன். சூப்பர். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த வேல்யூபிள் டைம். ஸோ வந்து நான் கேபையா உங்க கூட வரலையா அவரு? இங்கே உள்ள ஒரு பவர் இது நீ கையில் வச்சுக்கோ. ஆக்சுவலாக வந்து இப்போ உங்களோட சென்னையோட அண்டர் 22 டீம் வந்து அங்கே தான் விளையாண்டு இருந்தாங்க. நம்ம நீங்கள் கூட அந்த இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் அவங்கள்ட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் விளையாட போங்க, அங்கே என்ன பால் இருக்கோ அந்த டோர்னமெண்ட் போய் கலந்துக்குங்க. பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தயவு செஞ்சு ஊரில் லோக்கலில் விளையாடுறது, ஹார்ட் பால் விளையாட ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் விளையாடுறத விட கொஞ்சம் வெயிட்டான பால் விளையாட ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு இப்போ வந்து கிரிக்கெட் வந்து கொஞ்சமாக வளரும் போதே பெருசாக வளர்ந்துருச்சு அப்படி சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் பூம் ஆகிட்டு இருக்கும்போதே இப்படி பூம் ஆயிடுச்சு. அதனால
ISPL, ISCL, SSPL, SBPLன்னு சொல்லி பட்டுன்னு சைமல்டேனியஸாக நிறைய பெரிய பிளாட்ஃபார்ம் வருது. எல்லாமே வந்து ஹார்ட் பால் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை கிராப் பண்ணிக்கணும், நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் கண்டிப்பாக வந்து உங்களை நீங்களே வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் விளையாடுங்க, எதில் வேணால் விளையாடுங்க, பட் ட்ரெயின் ஆகிறது வந்து நீங்கள் ஹார்ட் பாலில் ட்ரெயின் ஆகுங்க. ஸோ மோஸ்ட்லி சென்னையில் இருக்க பிளேயர்ஸ் நிறைய பேர் வெளியே வாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய பிளேயர்ஸுடைய வந்து கூடாரமாக இருக்கக்கூடியது சென்னை. ஆனால் வந்து சென்னைக்குள்ளேயே இருக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம். இப்போ நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, இப்போ ஒரு பெரிய அரங்கில் நம்ம வந்து எப்படி இப்போ வெளியே தெரியும். இப்போ நாங்களே வந்து 3 மேட்ச்சில் சோழா கிங்ஸ் 2 மேட்ச் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 32 ஃப்ரான்ச்சைசி இருக்கக்கூடிய ஸ்டேட் லெவல் டீம் ஆடக்கூடிய இந்த பிளாட்ஃபார்மில் அப்போ அவங்க நம்மளுடைய பார்வை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே தமிழ்நாட்டில் இதுதான் டென்னிஸ் கிரிக்கெட்டோட லெவல், இப்படி தான் ஆடுவாங்க, இப்படி தான் இருக்காங்க, இவ்வளோ தான் பிளேயர்ஸ், அப்படி தான் அவங்களோட நினப்பு போகும். பட் நமக்கு தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே டேலண்டடான பிளேயர்ஸ் இருக்காங்க. கற்று வேரியேஷன் போடக்கூடிய பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல வேகம் போடக்கூடிய விஜய் மாதிரியான பவுலர்ஸ் வந்து இப்போ கிருஷ்ணகிரி சைடு நிறைய பேர் இருக்காங்க. கன்னியாகுமரி, தூத்துக்குடி வெளியே வராமல் நிறைய பிளேயர்ஸ் வந்து உள்ளே புதஞ்சு இருக்காங்க. கொடுத்துட்டாங்க வெளியிலே வராமலே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் ஊரில் யாருக்கிட்டையாவது கொஞ்சமாவது ஒரு ஸ்பான்சர் ஏதாச்சும் வாங்கி வருஷத்துக்கு 1-2 பெரிய டோர்னமெண்ட் வெளியில் வந்து விளையாடுங்க. சென்னை தான் சொல்கிறேன், முக்கியமாக நான் சென்னையை சொல்கிறேன். ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டேட் லெவல் டீமுக்கு தேவை. அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுங்க. ஸோ பசங்களுக்கு வந்து அடுத்த மேட்ச் இருக்குது. ஸோ அதனால் ஹரிபரியாக இருக்கிறாங்க. ஸோ டாஸ் போட போகிறாங்க. இன்றைக்கி வந்து உங்களுடைய கடைசி லீக் மேட்ச்சு. ஸோ ப்ரைடுக்காக ஒரு மேட்ச் நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் மனோஜ். கண்டிப்பாக நீங்கள் நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக தமிழ்நாடு நேமுக்காக ஒரு மேட்ச் கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுங்கள் கேப்டன். ஸோ நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஊரில் விளையாடுற பசங்க எல்லாருமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த 1000 ரூபாய், இந்த 1500 அந்த வந்து அந்த காசை பார்க்காதீங்க. அதை பார்க்காம ரிஜிஸ்டர் பண்ணி வந்து விளாண்டிங்கன்னா தான் உங்களாலேயும் இந்த மாதிரி பெரிய ஸ்டேஜ் விளாட முடியும். நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். ஏன்னா நீலமணி முத்துப்பண்ணலாம் ரொம்ப புஷ் பண்ணேன், வாங்க ப்ரோ நல்லா இருக்கும் இந்த டோர்னமெண்ட் விளாட்லாம். அரினா சொன்னார் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஒரு நிமிஷம், ஆக்சுவலாக இதை மனோஜ் வாயிலேருந்து கேட்கணுன்றக்காண்டி தான் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வந்து 2.25 மணி நேரம் இந்த பெங்களூர் டிராஃபிக்கில் இவ்வளோ குளிரில் நான் அங்கேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் பிளாக் பண்ணி போகணும் தான் வந்தேன். பட் இவ்வளோ குளிராக இருக்கும், இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் சத்தியமாக தெரியாது. ஆனால் இதே கிரவுண்டில் வச்சு இந்த ஜெர்சியோடு இருக்கும்போது இவனுடைய அந்த ஆதங்கத்தை, இவனுடைய அந்த கோவத்தை நம்ம வெளிப்படுத்தணுன்றக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இப்போ சொல்லியிருக்கு வந்து விளாடுங்க, விளாண்டாதான் வந்து நம்மளும் க்ரோத் ஆக முடியும் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதே மாதிரி ஓகே விளாடுங்க, ஒரு அது மாதிரி விளாடுங்க. ஸோ எல்லாரையும் விளாட விட்டு மிங்கிள் பண்ணி விளாண்டா தான் நம்மளுக்கும் கேம் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். அது மாதிரி எல்லோரும் வந்து விளாடுங்க, உள்ளே விளாடாதீங்க, வெளியே வந்து விளாண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஊர் தெரியும். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா மேட்ச் எப்படி லாஸ் பண்ணோம் உங்களுக்கே தெரியும். பிளேயர்ஸ் இல்லாமல் நம்ம பிளேயர்ஸ் இருந்தால் மேட்ச் எப்படி போயிருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ எல்லாம் வந்து விளாடுங்க. சென்னையில் அதுவும் ஓகே, சென்னையில் மட்டும் தான் வந்து ட்ரையல்ஸ் வச்சாங்க, அதனால் யாருக்கும் தெரியல. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வரும்போது எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நல்லா பண்ணுவோம், வின் பண்ணுவோம், நம்ம ஊருக்கு நம்ம காமிப்போம்.